ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூஸ்டர் ஆஃப் லைஃப் சேனல். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே டேஸ்டியான உருளைக்கிழங்கு கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு கறி பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு, பூரிக்கு, இட்லி, தோசைக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் குடமிளகாய், அப்புறம் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சேஃபில் கட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் ஒரு 3 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, அது கூட ஒரு பச்சை மிளகாய் வச்சு இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 தக்காளி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 டீஸ்பூன் தயிர், அது கூட 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் பெப்பரு 1 டீஸ்பூன் சேர்த்துட்டுங்க. அதுக்கப்புறம் மிளகாத்தூள் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்ல பேஸ்ட் மாதிரி. இப்போ நல்ல பேஸ்ட் மாதிரி நாம் மாற்றிட்டோம். நீங்கள் தக்காளி அளவாகவே சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம தயிர் வேறு சேர்க்கணும், இப்போ புளிப்பு அதிகமாகிடும். ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூட நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்ல பெரிய வெங்காயத்தை நல்ல பொடிசு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அது கூட கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பொன்னிறமாக வதக்கணும், பச்சை வாசனை போகிற அளவுக்கு. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. இது கூட நம்ம தட்டி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாருங்க, நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 தக்காளி இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நல்லா தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். பாருங்கள், நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மசாலாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு கறிக்கு அளவாக தான் தண்ணி ஊற்றி பண்ணணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா அதோட பச்சை வாசனைலாம் போகணும். நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸை நல்லா சுண்டி வரணும். அந்த டயத்தில் நான் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு, அது கூட நான் கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகாவும் அப்புறம் பெரிய வெங்காயத்தையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி சேஃபில் தான் நீளமாக கட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா வெண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனால் போதும், நம்ம தனியாக அதை எடுத்து வச்சுக்கலாம்.
இது கூட நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்ட உருளைக்கிழங்கு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இந்த மசாலா கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடயேவும் நம்ம வெண்ணெயில் போட்டு வதக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் குடமிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த உருளைக்கிழங்கு ஒரு 5 மினிட்ஸ் வந்து இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காமல். அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியான உருளைக்கிழங்கு கறி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.